ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நண்பர்களே. ஏன்னா என்னோட சேனலில் எந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு தவறி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் விளக்கேற்றுறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரசிகர்கள் எந்த நடிகர்கள் படம் நடித்தாலும் அந்த படத்தை போய் தேட்டரில் போய் கொண்டாடுறோமோ இல்லையோ, டிவியில் ஓடிடியில் மொபைல்லையாச்சும் பார்த்து ஜாலியாக கொண்டாடுறோம். ஆனால் அந்த நடிகர்கள்லாம் வாங்குற காசில் உடனே எப்படி இந்த மாதிரி சூரியவம்சம் படத்தில் வரா மாதிரி ஒரே பாட்டில் கோடிக்கணக்கில் வீடு கோடிக்கணக்கில் கார்லாம் வாங்கி செட்டில் வரானுங்க. இவனுங்க அப்படி என்ன சம்பாரிச்சிடுறானுங்க அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு சில பேர் யோசிக்கிறது உண்டு. ஏன்னா இதில் நம்ம தளபதி விஜய் மற்றும் அஜித் இவங்கெல்லாம் விதிவிலக்கல்ல. அதாவது கமலஹாசனையும் எடுத்துக்கோங்க, ரஜினி அவர்களும் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் விதிவிலக்கல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே படத்தில் 100 கோடி 200 கோடி அப்படின்ற மாதிரி சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில நடிகைகள் ஒரு சில நடிகர்கள்லாம் திடீர்னு பார்த்தா 5 கோடி ரூபாய்க்கு காரு. ஏங்க நம்ம அம்மணி நயன்தாரா அவர்களை சமீபத்தில் எடுத்துக்கோங்க, 10 கோடி ரூபாய் கொடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு படத்துக்கே இப்பதான் 10 கோடி வரைக்கும் சம்பளம் வந்திருக்காங்க. அதுவும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாங்க. ஆனா இவங்க கையில எப்படிங்க இந்த அளவுக்கு காசு? சின்ன சின்ன நடிகர்கள் கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்கலாம் பெரிய லைஃப்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்கிறான். ஆனா நம்மளால வாழ முடியலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லையா? அதுக்கான பதில் இந்த பதிவுல இருக்கு நண்பர்களே. அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல சிம்பிளா நான் சொல்ல போறது, நான் குறிப்பிட்டு ஒரு சில நடிகர்கள் லிஸ்ட் எடுத்து இந்த நடிகர்கள்லாம் ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க தான். ஆனா இந்த அளவுக்கு கிங் சைஸ் லைஃப் எல்லாம் எப்படி வாழ்றாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட காசை இந்த அளவுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பெருசாக்குறாங்க அப்படின்ற ஒரு சூட்சமத்தை தான் சொல்ல போறேன். சூட்சமன்றதோட ரியாலிட்டி தான். இவங்க எல்லாம் எப்படி காசை இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி ₹1 ₹10 ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல பகிர போற நண்பர்களே. அதெல்லாம் என்னன்றதை இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமன்னா அவர்கள் தான். ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன பொண்ணா சாதாரணமா ஒரு சில படங்கள் தமிழில் நடிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து அவங்க ஏகப்பட்ட கோடிகளை சம்பாரிச்சாங்க. சம்பாரிச்சதை தெளிவா இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு எப்படி வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இவங்க பண்றது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஏன்னா தமன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க கிட்ட இருந்து வர பணத்தை ரியல் எஸ்டேட்ல ரொம்ப அழகா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே பார்த்தீங்கன்னா, மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி கட்டடங்களான வெர்சோவா அப்படின்ற ஒரு பிராண்டில் மும்பையில் 14வது மாடியில் சி ஃபேசிங் அபார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ₹8100. அட ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம சென்னை சென்ட்ரல் ஆஃப் த சிட்டியிலே ஒரு சில இடங்கள்ல இந்த ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது மேட்ரு. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ₹8100 இருந்தாலும் இவங்க வாங்கின அபார்ட்மெண்ட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 16 கோடி ரூபா. 16 கோடி ரூபா கொடுத்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் உள்ள ரெனோவேஷன் பண்றதுக்கு மட்டும் செலவு 2 கோடி ரூபாவாம்பா. இதையும் தாண்டி இது ரொம்ப லாவிஷான செலவாச்சு. இதுல என்ன ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, எங்க மும்பை அபார்ட்மெண்ட்டோட வேல்யூ தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம். இது சென்னை அபார்ட்மெண்ட்டோ இல்ல அப்படியே கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் அபார்ட்மெண்ட்டோ கிடையாதுங்க. பெங்களூரு மும்பைலலாம் அபார்ட்மெண்ட்டோட வேல்யூ ஏறிக்கிட்டே போவோம். அதனால தான் அங்கே இருக்க முக்காவாசி நடிகர்கள் அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கே ததிகினத்துவம் போடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, மும்பை அந்தேரி வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸை வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹24, அதாவது 24 கோடியை கொடுத்துப்பா. இது மட்டும் இல்லாம மும்பைக்கு ஒதுக்குப்புறத்தில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 கிரவுண்ட்ல இடம் இருக்குதான். அந்த 3 கிரவுண்ட் இடத்த வெஸ்டர்ன் வில்மில் கம்பெனிக்கு விட்டுருக்காங்க. அந்த வில்மில் நட்டு வைக்கிற பில்டிங்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டுமே வாடகை மாசம் இவங்களுக்கு 18 லட்ச ரூபா இவங்களோட அக்கௌண்ட்ல ஊந்துனுக்குது. இது மட்டும் இல்லாம 8 கோடி ரூபா ஒர்த்துள்ள 3 அபார்ட்மெண்ட்டை மும்பையில வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வீரதேசி ரோடு அப்படின்ற ஒரு முக்கியமான ரோடு ஒன்று இருக்குது மும்பையில். அங்கே ரொம்ப ரிச்சான பீப்புள்லாம் வாழ்வாங்க. அந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ தமன்னா அவர்கள் மேக்சிமம் அவங்களுக்கு வர காசு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால தான் படம் வந்தா என்ன வரலன்னா என்ன, இல்லை ஒரு பாட்டுக்கு காவாலவா நீங்க கூப்பிட்டா என்ன, ஆடிட்டு ஒரு 2 கோடி ரூபா வாங்கி போறேன், பெருசா ஹீரோ எல்லாம் நடிக்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமன்னா அவர்கள். அதனால ரைட் டைம்ல கரெக்டாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் காசு பின்னாடி ஓட வேணாம், காசு உங்க பின்னாடி ஓடி வரும்பா. இரண்டாவதா சொல்ல போறது, நம்ம ரஜினி அவர்கள் அடிக்கடி கூவி விற்கிற மாதிரி மேடையில் கடைசியாக கூவி வித்தார் பார்த்தீங்களா. நாகார்ஜுனாலாம் என் படத்தில் காசுக்காக நடிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்காக வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெல்த்தியான மனுஷன், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவர்கிட்ட ஒரு நடிப்பு திறமை, இவர் ஒரு மிகப்பெரிய நடிகரோட மகனாக இருந்தாலுமே இவரு அந்த வெல்த்தை அப்படியே கேரி ஓவர் பண்றது. அதாவது அப்பா என்னதான் சம்பாரிச்சு வச்சாலும் புல்ல அழிக்கிறது இல்லையா, ஆனா புல்ல டபுள் மடங்கா ஆக்கிறவன் தான் திறமையான புல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அப்பா என்னதான் நிறைய சேர்த்து வச்சாலும் நாகார்ஜுனா அவர்கள் அப்பாவோட சொத்தை 10 மடங்கு ஏத்தறாரு பார்த்தீங்களா, அங்கதான் இருக்குது அவரோட திறமை. அவர் நடிச்சா ஏத்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, நடிச்சு பேசிக்கா ஒரு காசு சம்பாரிச்சிருப்பாரு. ஆனா நம்ம நாகார்ஜுனா அவர்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இந்த காசை பல கோடிகள் ஆக்கினாரு அப்படின்றது தான் மேட்ரு. இதுல 1 கோடி அவர் சம்பாதிக்கிறதுக்கு அழகா அவர் தேர்ந்தெடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணனால நாகார்ஜுனா அவர்களுக்கு ஒரு பட்டமே இருக்கான். சவுத் இந்தியாவில் பிக்கெஸ்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்னா நாகார்ஜுனா அவர்கள் தான் சினிமா துறையில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவருக்கு ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு
அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை எப்போ இன்வெஸ்ட் பண்ணால் அது எப்போ ஏறும் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியும். அதாவது நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஒதுக்குப்புறத்தில் போய் ஒரு இடத்த வாங்கி போடுறான்னுவாங்க. அந்த இடத்த வாங்கி போட்டுட்டு என்னைக்கு ஏறும்னு உட்காந்து நம்மளும் ஜன்னல் வழியாக பார்த்து காத்துட்டு இருந்திருப்போம். ஆனால் நாகார்ஜுன அவர்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியுங்களா, அந்த இடத்த வாங்குறோம், அந்த இடம் வந்து ரேட்டு எப்போ வேணாலும் ஏறட்டும், ஆனால் அது ஏறுற வரைக்கும் எனக்கு ஒரு இன்கம் ஆச்சும் கொடுத்துட்டு இருக்கணும், ஒரு பாசிவ் இன்கம் மாதம் மாதம் ஏதாவது எனக்கு அந்த இடத்தின் மூலமாக வரணும்னு சொல்லி அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாராம். ஏன்னா அதிலிருந்து அந்த ரெண்டல் இன்கமாக வர காசை வேற ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாருன்றாங்க. ஸோ இதன் காரணமாக தான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னபூர்ணா ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவை அவங்க அப்பா வாங்கியிருந்தாலும் இவர் அதை மெருகேற்றி ஃபிலிம் நகரில் இப்படி ஒரு ஸ்டுடியோவை போட்டால் இந்த இடமோட மதிப்பும் வந்து நம்மளுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷூட்டிங் பண்ண வரேன்னு சொல்லி நம்ம ஆளுங்க நம்மளுக்கு வாடகையாக கொடுத்து தள்ளுவானுங்க. அதில் வர காசை வச்சு நம்ம எங்கெங்கேயோ நம்ம என்னென்னமோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணாரு நாகார்ஜுன அவர்கள். ஸோ இப்போதைக்கு இவரோட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 500 கோடியை தாண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நாகார்ஜுன அவர்கள் அன்னபூர்ணா ஸ்டுடியோ அப்படின்றதையும் தாண்டி நிறைய இடத்துல வந்து அவருக்கு பிடித்த மாதிரி வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஸ்டுடியோ கட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் எம்பையரே கட்டி ஆள்றாராம்பா நாகார்ஜுன அவர்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில். இப்போ இவரை தொடர்ந்து மூன்றாவதா சொல்ல போறது இவரோட எக்ஸ் மருமகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேற யாரும் இல்லை, நம்ம சமந்தா அவர்களை பற்றி தான். சமந்தா அவர்கள் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல டான்ஸரு, அதுக்கப்புறம் உள்ள நல்ல ஒரு ஃபேஷனான ஒரு பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதையும் தாண்டி இவங்களுக்கு பல முகங்கள் இருக்குது. இவங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் கேட்டாலே தலை சுற்றுது நம்மளுக்கு. விரல விட்டுன்றதுக்கு 10 விரலே பத்தாது, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவ்வளோ பிஸ்னஸ்ஸு. ஏன்னா இவங்களுக்குலாம் நடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்து தூங்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம சமந்தா அவர்கள் ஒரு நடிகையும் தாண்டி இவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் நாலேஜ் உள்ளவங்க. ஒரு வெல்னஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு பிஸ்னஸில் பண்ணியிருக்காங்க. சொல்கிறது ஒன்றுமே புரியல, எனக்கும் ஆரம்பத்தில் புரியாமல் தான் இருந்தது. அது என்ன மேட்ரு அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். அதாவது நம்ம சமந்தா அவர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற படங்களில் நிறைய நடிச்சு கோடியாக பணம் சம்பாரிச்சு அது எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சொல்கிறேன், சக்கி அப்படின்ற ஒரு க்ளோத்திங் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோ ஃபவுண்டர் ஆயிட்டாங்க. அந்த பிராண்ட் எங்கே கிடைக்கும்? இந்த மாதிரியான ஒரு சக்கி அப்படின்ற ஒரு பிராண்டை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, சும்மா உலகலாயா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருவாங்க. அதாவது ஒன்று இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிராண்ட் வந்து வெளிநாட்டில் மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் பிராண்டாக கூட இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் அது எந்த அளவு பாப்புலர் அப்படின்னு தெரியல. ஒருவேளை மேலெடுத்த ஆளுங்களாம் வாங்கி யூஸ் பண்ணுற துணிகளாக இருக்குமோ. ஆனால் சக்கி அப்படின்ற ஒரு பிராண்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி கோ ஃபவுண்டர் ஆகி அதுலேருந்து மாதம் ஒரு ரெவன்யூ பார்க்குறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் சமந்தா அவர்கள் இரண்டாவதாக இன்வெஸ்ட் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷில்பா ரெட்டி மற்றும் முக்தா குரானா இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஏக்கம் லேர்னிங் சென்டர் அப்படின்ற ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிச்சு அதில் இருந்தும் நல்லா காசு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மூன்றாவதா இவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் அல்கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு வெல்னஸ் பிராண்ட்ல காசை போட்டு அதுக்கும் கோ ஃபவுண்டர் ஆயிருக்காங்க. நான்காவதா கட்டாச்சா அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலயும் கோ ஃபவுண்டர் ஆயிருக்காங்க. இவ்வளவு ஏங்க. ஐந்தாவதா சொல்ல போறது ஜோய் அப்படின்னு ஒரு ஹெல்த் பீரியாடிக் கேர் சென்டர், இந்த ஒரு பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணி இதுலயும் கோ ஃபவுண்டர் ஆகி இதுல இருந்தும் மாசம் ஒரு நல்ல ரெவன்யூ வந்துட்டு இருக்குதா அவங்களுக்கு. இதையும் தாண்டி டேக் 20 பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு அந்த பாட்காஸ்டின் மூலமாக ஹெல்த், வெல்பீயிங், ஆட்டோபிலிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்களை இவங்களே பேசி அவேர்னஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு இப்படி ஒரு பாட்காஸ்டே ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைட்ரோபாலிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு அர்பன் கிஷான் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கிறாங்க. இவ்வளவு பிளான் பவர் மீல் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஃபுட் கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்தும் காசு பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி சினிமாலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுபம் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு தரலாலா அப்படின்ற ஒரு படத்தை வந்து அவங்க வந்து பூஜை போட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த படம் வந்து பெருசாக போல, அதனால் அதுக்கப்புறம் சுபம் ப்ரொடக்ஷன் மூலியமாக எந்த படத்தையும் அவங்க பண்ணலை. இவ்வளவும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பிக்கில் பால் லீக் அப்படின்ற சென்னை சூப்பர் சாம்ப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதன் மூலியமாக நல்ல காசு பார்க்குறாங்க. பிக்கில் பால் அண்ட் ஃபிட்னஸும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சமந்தா அவர்கள். ஸோ இந்த மாதிரி சமந்தா அவர்கள் பல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி பல கோடி ரூபா பார்த்துட்டு இருக்கிறனால தான் நாகார்ஜுனா கொடுக்கக்கூடிய அந்த 200 கோடி ரூபா ஜீவனாம்சம் கூட எனக்கு வேணான்னு தூக்கி போட்டு இவங்க ஒரு நல்ல எம்பவரிங் உமனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் எம்பவரிங் உமன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ சமந்தா அவர்களை தொடர்ந்து நான்காவதாக சொல்ல போகிறது நம்ம ஏகே அவர்கள் என்னப்பா நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சமீபத்தில் புருன்னு காரை ஓட்டுனுங்கிறாரு. ஸோ இதில் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு, சம்பாதிக்கிறதெல்லாம் இதில் தானே அழிச்சுனுங்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தந்திரமும் இருக்குது. அது என்ன மேட்டர்னா, அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டேன், எனக்கே தலை சுற்றி போச்சு. என்னன்னா, இவர் வந்து ரேசிங் போகிறதுக்காக படம் நடிக்கிறாரா இல்லை படம் நடித்து வந்த காசில் ரேசிங் போகலான்னு ஐடியா பண்ணாரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு வழியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன், கண்டிப்பாக ரேசிங் போகிறதுக்கு தான் இந்த ஆள் படமே நடிச்சுனுக்கிறான். ஏன்னா ரேசிங் போகிறதுக்கு 100 கோடி 200 கோடி செலவாகுது, இதையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்ன மேட்டர் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது பொதுவாகவே F1 ஆட்டோமேட்டிக் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய இந்த F1 ரேஸுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக ஈஸியாக போயிட முடியாதுங்க. பல கோடி ரூபா செலவு பண்ணால் மட்டும்தான் இந்த ரேசிங் உள்ள போக முடியும்.
ஸோ அஜித் அவர்கள் நம்மளுக்கே தெரியும் படத்தில் வந்து 100 கோடி 150 கோடி ரூபா வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு. அதெல்லாம் எடுத்துன்னு போய் ஒரு ரேசிங்கில் தான் போடுறாரு. ஃபியூச்சரில் வந்து ஒரு F1 ஃபார்முலா 1 மாதிரி இவரும் ஒரு ஃபெடரேஷன் ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இது F1 உள்ள போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த F1 வந்து வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்டான கேம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டமாக வாங்கிருச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த F1 ரேஸ் உள்ள நீங்கள் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் ஃபெடரேஷனுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு 1.5 கோடி ரூபா கட்டணும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். இதை கட்டினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்க முடியும். அந்த ஸ்போர்ட்ஸ் காரோட விலை கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இன்ஜின் மட்டுமே 100 கோடி ரூபான்றாங்க. சேசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேசிஸ் ஒரு 100 கோடின்றாங்க. டயர் மட்டுமே 16 கோடியா. இதே வந்து நீங்கள் பிராண்டடான பிரெலி மாதிரி டயர்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட டயருக்கு மட்டும் 200 கோடி ரூபா செலவு பண்ணணும். இதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸு, என்ஜினியர்ஸு, மெக்கானிக்ஸு இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு குரூக்கு வந்து ஒரு 100லேருந்து 200 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மாத சம்பளமே கிட்டத்தட்ட மாத சம்பளம்னு வச்சுக்கோங்க ஒரு 20லேருந்து 30 கோடி ரூபா செலவாகும். இதையும் தாண்டி இதுக்காக நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் போடணும், இன்சூரன்ஸ் போடணும், ஃபியூவலு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒரு 50 கோடின்றாங்க. இவ்வளோத்தையும் செலவு பண்ணால் தான் நீங்கள் F1லேயே நீங்கள் கலந்துக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் சினிமாவிலேருந்து காசு வரதையும் தாண்டி அஜித் அவர்கள் நிறைய விஷயங்கள் ரியல் எஸ்டேட்டில் வந்து நிறைய காசு வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து அவருக்கு மந்த்லி ஒரு பத்த அமௌண்ட் வரனால அதையும் போட்டிருக்கிறாரு. ஸோ இதில் இவ்வளோ செலவு பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் அவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் வருது. இதனால் ஆரம்பத்தில் என்னதான் சின்னதாவா இந்த 200 கோடின்றது சின்னதாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200 கோடின்றது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ரொம்ப சின்னதுங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அமௌண்ட்டு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டாலர்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சின்ன டாலராக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இன்டர்நேஷனல் ஃபிகராக மாதிரி பெத்த பிராண்டிங்கும் பெரிய கம்பெனிஸும் இவர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது பலாயிரம் கோடி ரூபா நல்ல லாபங்கள் நம்ம அஜித் அவர்கள் பார்க்கறது உண்டு. அதனால் அஜித் அவர்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஸ்போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுகிறாரு. அஜித் அவர்களை தொடர்ந்து ஐந்தாவதா சொல்ல போது நம்ம ராணா தகுபாதி அவர்களை சமீபத்தில் எந்த இடத்துலையும் பார்க்க முடியலையே. அதனால் படம் நடிகிறாரா இல்லையா? ஏதோ வெங்கடேஷ் தகுபாதி மிகப்பெரிய குடும்பம்னு தெரியும், நிறைய சொத்து இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டு தூங்குவார்ல அப்படின்ற மாதிரி நம்மளாம் நினைப்போம். ஆனால் பணக்காரன் என்னையுமே தூங்க மாட்டான், தூங்குற மாதிரி நடிப்பான். ஆனால் அதுக்கு பின்னாடி தூங்கும் போதே கேஷ் ஃப்ளோ வர மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தான் தூங்குவான். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம நடிகர் ராணா தகுபாதி அவர்கள் தான். ஏன்னா இவர் படத்துலையும் நடிக்கிறதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மல்டி குரோர் பிஸ்னஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வேற லெவலில் இவர் வாழ்ந்துருக்கிறாருன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. அது எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஃபுட்பாலில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, காமிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, ஃபேஷன் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னா, சினிமாவில் எப்போ வந்தாரோ அப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டே 2005 வருஷம் ஸ்பிரிட் மீடியா லைஃப் அப்படின்ற ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு அனிமேஷன் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அடுத்த வருஷமே 2006 வருஷமே பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க வந்ததையும் தாண்டி ஒரு மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓப்பன் பண்ணி பொம்மலா அப்படின்ற ஒரு படத்தை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து நேஷனல் அவார்டும் வாங்குச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரளயம் பண்ணார். இதுக்கப்புறம் நிறைய ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவர். 2019 வருஷம் தான் அமர் சித்ரா கதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட ஸ்டேக்கை வாங்கி அதிலிருந்து பயங்கரமாக காசு பார்க்க ஆரம்பித்தார். இதையும் தாண்டி 2024 வருஷம் நம்ம இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் ஸ்ரீயா ஷவட்லா இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து லோகான்னு சொல்லி ஒரு பிராண்டை வந்து லான்ச் பண்ணாரு. அந்த பிராண்ட் வந்து டெக்லோ பிராண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் FC இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் கம்பெனியோட ஓனரே நம்ம ஆள் தாங்க, ராணா அவர்கள் தாங்க. இது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் சொன்னா நம்ப மாட்டீங்க, VS Money & Co அப்படின்ற ஒரு ஃபில்டர் காஃபி கம்பெனியை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட பிராண்ட் அம்பாசிடராகவும் மாறி அதுல இருந்து ஒரு ஷேரையும் அவர் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. இதோட சேர்த்து ஒரு ஃபேஷன் பிராண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஓனராகவும் இருக்காரு. அந்த ஃபேஷன் பிராண்டின் பேர் தான் கிங்டம் ஆஃப் ஒயிட் ஃபேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட ஓனரும் வேறு யாரும் இல்லை, நம்ம ராணா அவர்கள் தான். இதையும் தாண்டி அவரோட மனைவியோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு தெலுங்கானாவில். அந்த ஸ்டோரின் பெயர் பிராட்வே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி ஆஸ் யூஷுவல் இவங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒன்றா சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான வீடியோவாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம நடிகர்களை பார்த்து ரசிக்கிறோம், அவங்க கிட்ட இல்லாத ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம நோண்டி விமர்சனம் பண்ணுகிறோம். ஆனால் அவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானே, இதை பார்த்து இதை நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். அவன் சினிமாவில் ட்ரை பண்ணுறது மட்டும் பண்ணக்கூடாது. அவன் வந்து நிஜ வாழ்க்கையில் அவன் பெரிய பணக்காரனாக வரதுக்கு என்ன பண்ணுறான் அதையும் நம்ம ட்ரை பண்ணாதான் நான் உண்மையான மனிதன், நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். ஏன்னா 10 நாளாக வீடியோ காண அப்படின்னு நம்ம நண்பர்கள்லாம் கேட்டாங்க. 10 நாளாக வேறு ஒரு ஆராய்ச்சியில் இருந்தேன், என்னென்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போடலாம் அப்படின்ற ரொம்ப டீப் டிஸ்கஷனில் இருந்தேன். அதனால் அந்த டிஸ்கஷனில் வந்து வந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் வருங்கால வீடியோக்களில் நான் சொல்கிறேன் நண்பர்களே. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.